Happy Thursday. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்தீங்கன்னா பப்பஸ் போவாவும் பொட்டேட்டோ ஃப்ரை தான். ஒரு கிளாஸ் அரிசி, பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசி, 1/2 டம்ளர் வந்து பருப்பு ஒன்றா போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கரில் அப்படியே போட்டுட்டேன். வெங்காயம், தக்காளி, சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகா, மிளகாத்தூள், சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு ஒன்றா போட்டு 3 விசில் போட்டு இறக்குனா சூப்பரான ஒரு பப்பு பூவா ரெடி ஆகிடும். இதில் காயெலாம் நிறைய போட மாட்டேன், ஏன்னா சாய்க்கு பிடிக்காது. ஸோ வந்து பொட்டேட்டோ ஃப்ரை சிம்பிள் தான். தாளித்து வச்சுட்டேன். இதை இறக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் போட்டு திருப்பி இன்னொரு வாட்டி கொதிக்க வச்சு இறக்குனா தான் வந்து நல்லா இழஞ்சி நல்லா வரும். கரெக்டு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். மத்தியானம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா தலன்னு இருக்கும். ஸோ இன்னொரு வாட்டி கொதிக்க வச்சு இறக்கிட்டேன். ஸோ காஃபி சாய்க்கு சைடில் அப்படியே கலக்கி கொடுத்துட்டேன். அண்ட் தென் வந்து தேர்ஸ்டேனால பூஜை சைடில் அப்படியே பண்ணிகிட்டே வந்து லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன். தீவார்த்தனை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாய்க்கு வச்சு கொடுத்தேன். ஸோ பொட்டேட்டோ ஃப்ரை ஒன்றுமே சிம்பிள். மிளகாத்தூள் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதான். அப்படியே ஸ்லிம்மில் வச்சுட்டு இறக்கிட்டுனா பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. டிஃபன் பாக்ஸில் கட்டும்போது 1 ஸ்பூன் நெய் திருப்பியும் போட்டு அப்படியே இது பண்ணி கொடுத்தோன்னா அது சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், தளராக இருக்கும். மதியானம் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படியே பூஜையும் பண்ணி முடிச்சுட்டேன். சாமி கும்பிட்டுட்டு சாய் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. Thank you. Please like and subscribe our channel.